எம்டி கேட்பாரு, திடீர்னு அன்னைக்கு 700 பேர் வந்துட்டாங்கன்னா என்னப்பா பண்ணுவீங்க? 675 தானே நமக்கு டார்கெட்டு, ஏன் 700 வரீங்க அப்படின்னு கேட்பாரு. சக்ஸஸ் ஹெச்ஆர் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரே டூல் என்ன தெரியுங்களா? நம்ம மைண்டில் ஒன்று மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஹாய் யோம் பிரகாஷ், ஒரு கம்பெனிக்கு வந்து 300 பேர் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் ஃபால் ஆனால் ரொம்ப லாஸ் ஆகும், எக்ஸஸ் ரொம்ப ஆனால் ரொம்ப லாஸ் ஆகும். பட் எக்ஸஸ் மீடியமாக ஒரு லிமிட்குள்ளே இருக்கும்போது லாஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்களோட இண்டஸ்ட்ரியில் ஃபார் எக்ஸாம்பிள் பர் டேக்கு வந்து ஒரு 1 crore சேல்ஸ், ஆவரேஜ் சேல்ஸு 1 crore சேல்ஸ்னும் போது ஒரு 1 crore ப்ரொடக்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு வந்து ஒரு 700 எம்ப்ளாயீஸ் வேணும். ஓகே ஓகே, இதில் வந்து ஒரு 650 வந்து கம்பல்சரி இருந்தே ஆகணும். ஓகே, ஸோ நம்மளோட ப்ரொடக்ஷனை ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஒரு 20, 25, 30 வந்து நம்ம வச்சுக்குவோம். ஓகே, பஃபர் மாதிரி வச்சுப்போம். ஓகே, பஃபர் வந்து இதை தாண்டி தான் பஃபர் நமக்கு 670, அதாவது 650 கம்பல்சரி. இப்போ 650 கம்பல்சரினா அந்த ஆப்சென்டிசம்லாம் கட் பண்ணிட்டு சொல்றீங்க? ஆமா, நம்ம வந்து அந்த மாதிரி. ஓகே ஓகே, அதாவது நிறைய ஹெச்ஆருங்க பண்ற தப்பு என்னன்னா, கவுண்ட்னு போயிடுவாங்க. ஓகே, 400 மேன் பவர் இருக்காங்க, 500 மேன் பவர் இருக்காங்கன்னு போயிடுறாங்க. ஆக்சுவல் பிரசன்ட் எவ்வளவு ஆகுதுன்றத வந்து அவங்க கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே, சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ 400 பேர் இருக்குது, இன்னைக்கு ப்ரொடக்ஷன் கம்மியா வந்திருக்கு, எங்க போச்சு ஏது போச்சு, ஒரு ப்ராப்பரா ட்ராக்கிங் பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா, வேலிட் பாயிண்ட் இது. நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஆன் ரோலா இருக்கட்டும், கான்ட்ராக்டரா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எங்களோட ஆக்சுவலி நான் என்ன பத்தி சொல்றேன், மற்ற ஹெச்ஆர் எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ என்ன பொறுத்தவரையிலும் பிரசன்ட் தான் கணக்கு. ஓகே ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு பேர் பிரசன்ட் ஆகணும். ஓகே ஓகே, ஒரு ஆள் கம்மியா இருந்தா பிரச்சனை இல்லை, ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்க லிஸ்ட்ல 400 பேர் கூட வச்சுக்கோங்க. ஓ ஓகே ஓகே, புரியுது புரியுது, அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நமக்கு தேவை பிரசன்ட் தான், பிரசன்ட்க்கு தான் நம்ம பே பண்ண போறோம். ஆப்சென்ட் ஆனா ஒண்ணும் பண்ண போறது இல்ல. ஓகே, 650 கம்பல்சரின்னும் போது ஒரு 25, 30 வந்து அந்த பிரசன்ட் வரதுக்காக நம்ம வச்சுக்குவோம். இது கம்பல்சரி டெய்லி ஆப்சென்ட் ஆகும், டெய்லி ஆப்சென்டிசம் இருக்கதான் செய்யும். இதையும் தாண்டி ஒரு 20 பேரை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்குவோம். ஓகே, நமக்கு ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கு 675 பிளஸ் ஒரு 20, 25 வந்து நம்ம வச்சுக்கிற போது 700 வந்துடுது. ஓகே, எம்டி கேட்பாரு, திடீர்னு அன்னைக்கு 700 பேர் வந்துட்டாங்கன்னா என்னப்பா பண்ணுவீங்க? 675 தானே நமக்கு டார்கெட்டு, ஏன் 700 வரீங்க அப்படின்னு கேட்பாரு. அப்போ நாங்கள் வந்து என்னென்னைக்கெல்லாம் அந்த மாதிரி மேன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ மந்த்லி வந்து 675க்கு மேலே எவ்வளோ மேண்டேஸ் வருதுன்னு பார்ப்போம். ஓகே ஓகே, மந்த்லி அதாவது 675 இன்ட்டு 26 போட்டுருவோம். ஓகே, ஓகே ஓகே, மேண்டேஸை மைனஸ் பண்ணும்போது ஒரு டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஓகே, அந்த டிஃபரன்ஸுக்கு வந்து மந்த்லி வேஜஸ் எவ்வளோ ஆகுது, சேலரி வேஜஸ் வாட் எவர் இட் இஸ் நீங்க கன்சிடர் பண்ணீங்க, டோட்டல் சிடிசி வந்து எவ்வளோ ஆகுது, மேபி மேக்ஸிமம் 2 to 3 lakhs தான் வரும். ஓகே, ஏன்னா 25 பேர் நம்ம வைக்கிறோம், ஒரு 10,000 ரூபாய் ஆவரேஜ் வச்சுக்கோமே, எல்லாரும் பிரசன்ட் பாதி பிரசன்ட் ஆகுறாங்க, 10,000 ஆவரேஜ்னா 20-25 பேருக்கு 2.5 லட்சம் ரூபாய் தான் வரும். ஓகே ஓகே, நம்மளோட மந்த்லி ப்ரொடக்ஷனே வந்து 30 கோடிக்கு இருக்கும்போது 2.5 லட்சம் ரூபாய்ன்றது பெரிய அமௌண்ட் இல்ல. ஆமா ரைட், ஆமா. ஒரு சில ஜீனியஸ் ஹெச்ஆருங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இந்த 2.5 லட்சத்தையும் நம்ம மிச்சப்படுத்திடலாமே, மிச்சப்படுத்திட்டா வருஷத்துக்கு 30 லட்சம் நம்ம சேவிங் பண்ணிடுறோம், நமக்கு உடனே ரிவார்ட் கிடைச்சிரும்ட்டு இந்த ஜீனியஸ் என்ன பண்றாங்கன்னா 675 வச்சுக்குவாங்க. எதிர்பார்க்காத ஒரு நாள் வந்து 20 to 30 மேன் பவர் கம்மியா போயிடும். ஆமா, அப்போ வந்து ஒரு லைனே கூட ஸ்டாப் ஆகும், ஒரு லைனே ஸ்டாப் ஆயிடும். ஒரு லைனே ஸ்டாப் ஆகும்போது அப்போ பிளான்ட் ஹெட் என்ன சொல்லுவாரு, சார் இந்த ஹெச்ஆர் வந்து மேன் பவர் கொடுக்கல, அதனால வந்து லைன் ஸ்டாப் ஆகி போட்டுட்டு கையை தூக்கிடுவாரு. ஓகே ஓகே, இதுதான் வந்து மேட்டர். இத வந்து எந்த ஹெச்ஆர் வந்து
தைரியமா அவங்களோட பிளான்ட் ஹெட் கிட்ட பேசுறாங்க, சார் இதுதான், இத பண்ணா இப்படி இருக்கும், இத பண்ணலன்னா இவ்வளவு லாஸ் ஆகும். ஓகே. இது மேன் பவரை பொறுத்தவரையிலும் இது வந்து மெஷின் கிடையாதுங்க. ஈவன் மெஷினே வந்து அடிக்கடி பிரேக் டவுன் ஆயிடுது எதிர்பார்க்க. மேன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ஃபீலிங்ஸ், ஹியூமன் வித் ஃபீலிங்ஸ். ஓகே, நிறைய எதிர்பார்க்காத இன்சிடென்ட்ஸ் நடக்கும், அவங்களுடைய பாடி கண்டிஷனை பொறுத்தும் இருக்கு, மென்டல் கண்டிஷனை பொறுத்தும் இருக்கு. ஓகே. சோ நம்ம வந்து இந்த 2.5 லட்சத்துக்கு, அதாவது நான் என்னோட பிசினஸ்க்கு 2.5 லட்சம் சொல்றேன், ஒவ்வொரு பிசினஸ்க்கு அது மாதிரி ஒரு அமௌண்ட் இருக்கும். நம்ம ஒரு 360 crore நம்ம டர்ன் ஓவர் பண்ணும்போது எங்களுக்கு இயர்லி 30 lakhs வந்து அடிஷனல் காஸ்ட். ஓகே. 30 lakhs வந்து நான் எல்லாரும் வந்துட்டாங்கன்னு அஸ்யூம் பண்ணி சொல்றேன். பட் ஓகே, அசம்ப்ஷன். ஓகே, பேஸ்ட் ஆன் அசம்ப்ஷன். பட் அது மாட்டாங்க, லீவ் போட்டுருவாங்க இல்லையா? ஓகே, புரியுது. ஓகே, சோ நமக்கு இந்த பேசிஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா லைன் ஸ்டாப் ஆகாத நாங்க ஓட்டிட்டு இருக்கோம். ஓகே. அதே மாதிரி நாங்க ஹையரிங்லாம் பாத்தீங்கன்னா தரையில இறங்கி வேலை செய்வோம். கேட்ல வரவன தூக்கி உள்ள போடுறதெல்லாம் இல்ல. ஓகே. ஓகே. இல்லைன்னா அவனை போய் கை பிடிச்சி ஏத்துன்னு வந்துடுற அளவுக்கு வேலை செஞ்சாகணுன்ற கட்டாயம் நமக்கு. ஓகே, ஸ்கில்டா எடுப்பீங்க, சோர்ஸ் பண்ணி ஸ்கில்டா. வேற வழி இல்ல நமக்கு, ஸ்கில்டோ அன்ஸ்கில்டோ எல்லாருமே சரி. நம்மளோட சோர்சிங் வந்து நாங்க கொஞ்சம் ரொம்ப டீப்பா ரொம்ப திங்க் பண்ண மாட்டோம். ஹெச்ஆர்ல ஒரு மேன் பவர்ல ரொம்ப திங்க் பண்ணிக்கினே இருப்பாங்க. இல்ல நான் அதை தான் பண்ணுவேன், இதை தான் பண்ணுவேன், அவனை பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் ஸ்டார்டிங் பீரியட்ல ஒரு கம்பெனி செட்டப் பண்ணும்போது நாங்கள் மேன் பவர் 100க்கு 150 எடுத்தோம். அப்புறம் அதில் அப்படியே போயிட்டே இருப்பான், வந்துகிட்டே இருப்பான். நமக்கு 50 பேர்கிட்ட 40 பேர்கிட்ட ஆப்சென்ட் ஆகும். ஓகே. ஓகே, ஃபைன். அப்புறம் அப்படியே 30% ஆச்சு, அப்படியே 20% ஆச்சு, அது ஓகே, 10% ஆப்சென்டிசம். அதாவது இந்த நிக்கிறவங்கலாம் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே. ஓகே. ஸ்டார்ட் அப்ல சொல்றேன் நான். அப்புறம் அப்படியே ஆப்சென்டிசம் வந்து 5% அந்த மாதிரி வந்துரும். ஓகே. ஓகே. அப்ப 5% வந்துருச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா 700க்கு 35 சம்திங் வரும். அது அப்படியே நம்ம இன்னும் குறைக்கும் போது 25 வந்துரும். ஓகே. நெக்ஸ்ட் ஒரு ஆப்சென்டிசம், ஒரே நிமிஷம் சார் இன்டரப்ட் பண்றேன், சாரி. அந்த ஆப்சென்டிசம் அந்த சொன்னீங்களா, அது ஒரு நல்ல இதுதான். இப்போ வந்து நிறைய எம்என்சிஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்சென்டிசம் கண்ட்ரோல் பண்ற மெஷர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் போனஸ் கொடுக்கறது, அது மாதிரி ஷிஃப்ட் அலவன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுத்தாலும் இப்ப இருக்கிற பசங்க வந்து நிக்க மாட்டேன்றாங்க. அந்த சேலஞ்சஸ் எப்படி இது பண்றது தெரியல. அந்த ஆப்சென்டிசம் அதுக்குதான் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ நான் சொல்றது வந்து 5%. 5% போது 30-35 வந்து நம்ம எக்ஸஸா இருக்கிறாங்க கவுண்ட்ல. ஓகே. ஓகே. நம்மளோட அதாவது ஸ்டார்டிங்ல நமக்கு அதிகமா வச்சிருந்தோம் எக்ஸஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வந்தாலும் 25க்கு கம்மியா நம்ம வைக்கிறதே கிடையாது. ஓகே. ஏதாவது ஒரு நாள் ரேரா தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பிரசன்ட் ஆவானுங்க. ஓகே. பட் ரெகுலரா வந்து ஒர்க்கர்ஸ் வந்து லீவ் எடுப்பாங்க. ஆமா. அது இருந்துட்டு தான் இருக்கு அது கம்பெனிஸ்ல லீவ்ன்றது. நீங்க கம்பல்சரி மேன் பவர் அதிகமாகுதுன்னு நீங்க லீவ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க கூப்பிடும்போது அவன் வரமாட்டான். யூசுவல் பிராக்டிஸ் ஆயிடும் அவனுக்கு. நம்ம லீவ் எடுத்துக்கலாம் சொல்லாம லீவ் எடுப்பானுங்க. அந்த இது வந்து அப்படியேதான் இருக்கு. அந்த ட்ரெண்ட் வந்து மாறவே இல்லை. சரி, இப்ப எதனா சிக்க இருந்ததா வந்து அது வேலிட் பாயிண்ட், அது சொல்லிட்டு லீவ் எடுக்கலாம். சோ அதே நினைச்சு அந்த பிராக்டிஸ்ல வந்து இப்ப வரானா அப்படியே லீவ் எடுத்துடுறானுங்க ஒரு இன்டிமேஷனும் இல்லாம. அதனாலதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப சேலஞ்சஸ் இருக்குன்ட்டு அதை நான் பாக்குறேன். பியர் இன்டிமேஷன் இப்போ நிறைய பேர் ஓடிடுறானுங்க, அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க. அது சொல்லிட்டு போனா பரவாயில்ல, அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சொல்லாமே ஓடிடுறாங்க. இல்ல நான் என்ன ஹெச்ஆர் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரே டூல் என்ன தெரியுங்களா? நம்ம மைண்ட்ல ஒண்ணு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்க போறது இல்ல. கரெக்ட் தான். ஏதோ ஒன்னு நடக்க போகுது, நம்ம அது பேட்டர்னா வச்சுக்கிட்டு ஃபியூச்சர்ல அதை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து ப்ராப்ளம் சால்வ்டு அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாங்கன்னா அகைன் ப்ராப்ளம் ரைஸ் ஆகும். நம்ம அகைன் யோசிக்கணும், அகைன் சம்திங் அப்ளை பண்ணணும், அகைன் அதை ரெக்டிஃபை பண்ணணும். இது வந்து டிஃபிகல்ட் ப்ராசஸ்.
ஆமா ஆமா ரைட் கரெக்ட். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஸ்பீட் எடுக்கிறது கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்ணோம், ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம மட்டும் ஓடிட்டே இருக்கணும். இதுதான் அதாவது 2 months 3 months அஹெடா பிளான் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சோ ப்ரீ பிளான்டா இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது. ஆமா வரப்போகுது. சேலஞ்சஸ் வரலன்னா ஓகே, நம்ம பெட்டரா ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். ஓகே ஓகே. சேலஞ்சஸ் வரும்போது நம்ம என்ன நினைச்சுக்கணும், நம்ம அன்னைக்கு நினைச்சது நீ நடக்குது, நம்ம வந்து ஜீனியஸ் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் ஒரு சேலஞ்சஸ் ஒண்ணு நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த போர்ட் ஸ்கீம் பத்தி பேசுறப்போ இப்பதான் ரிமெம்பர் பண்ணேன். சோ இப்போ இந்த போர்ட் ஸ்கீம்ல வந்து இன்னொரு மேஜர் டிராபேக்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ல வந்து குடுக்குறாங்க நம்மளுக்கு, அந்த அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம லிங்க் பண்ணிட்டோம்னா நம்ம ஆர்கனைசேஷன்ல, இப்போ சே எக்ஸாம்பிள் ஒரு 2 months 3 monthsல அவன் அப்ஸ்காண்ட் ஆயிடுறான்னா, நெக்ஸ்ட் வேற எதுனா ஆர்கனைசேஷன் போறப்போ அவனால அதை இது பண்ண முடியாது. அந்த ஒரு மேஜர் டிராபேக்ஸ் இருக்கு ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும். இந்த கம்பெனில வந்து ஓடிடுவான், ஒரு 2 months ஒர்க் பண்ணிட்டு அப்ஸ்காண்ட் ஆயிடுவான். ஆனா நாங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்போம் அவனை NATS ஸ்கீம்ல. இதே வந்து இவன் வேற எங்கன்னா ஒரு கம்பெனிக்கு போனானா அது வந்து அவனால வந்து பண்ண முடியாது. சோ அது வந்து எப்படின்னு சொல்றதுன்னா லேப்ஸ் ஆயிடும். அது அவ்வளவுதான். ஆல்ரெடி வந்து இந்த கம்பெனில பண்ணிருக்க, திருப்பி வந்து உங்களால பண்ண முடியாதுன்ற மாதிரி இதாயிடும். சோ இதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். திருப்பி அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட் தான் கேட்பாங்க, நீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஆர்கனைசேஷன், இதுல இருந்து ஓடிட்டு நீ ஏன் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இது பண்ற, அந்த வந்து டிராபேக். அதே மாதிரி ட்ரைனிங் சர்டிபிகேட்டும் 1 year கம்ப்ளீட் ஆனாதான் அவனுக்கு வரும். சோ அந்த கவர்மெண்ட் சர்டிபிகேட் இன்கேஸ் ஒரு 9 months 6 monthsனா வராது. அவ்வளவுதான். அந்த டோட்டல் ஸ்கீமே கொலாப்ஸ் மாதிரி தான். கொலாப்ஸ்னு சொல்ல மாட்டேன், அது க்ளோஸ் ஆயிடும். அவ்வளவுதான். சோ அது நோ வேல்யூ ஃபார் தி எம்ப்ளாயி அந்த மாதிரி. ஆனா நம்ம வந்து இப்போ 6 months இருந்தானா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு Q1 Q2 Q3 Q4 சொன்னால இப்போ 2 months ஒரு எம்ப்ளாயி ஓடிட்டானா நம்மளால கிளைம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அவன் 3 months இருந்தானா அந்த குவார்ட்டருக்கு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். சோ ஒரு குவார்ட்டர் வச்சு அவனை இருக்க வைக்கணும். சோ மெயின் மோட்டோ வந்து அவன் 1 year இருக்க வைக்கணும். பட் அதுதான் மெயின் மோட்டோவா பாக்குறேன். பட் ஆனா அந்த குவார்ட்டர் இருந்தா நம்மளுக்கு பெனிஃபிட். அட்லீஸ்ட் இருக்கானே 3 months ஆச்சும். அப்ரெண்டிஸ்ல இப்பலாம் யாரும் இருக்கிறது இல்லைங்க 1 year. ரொம்ப நிறைய வேலை தேடி தேடி டயர்ட் ஆனவங்க தான் அதை செய்யலாம். இல்லைன்னா வந்து நமக்கே வந்து போங்க சார் நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்ட்டு டீசெண்டா சொல்லிட்டு போயிடுறோம். ஆக்சுவலி இன்னொன்னு என்னங்களா, நம்மளோட ஹெச்ஆர்ஸ் வந்து அவங்களோட ஆப்சென்டிசம் ரேட்டை குறைக்கணுன்றதுக்காக எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ப்ராப்பரா லீவ் கேட்கும்போது கொடுக்கறது இல்ல. ப்ராப்பரானா எப்படி அந்த ரெஸ்பான்ஸா இல்ல மானிட்டரி வைஸ் சொல்றீங்களா? அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லீவ் வேணும், நான் லீவ் அப்ளிகேஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதை கிராண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் லீவ் ஓகே. நீங்க கொடுக்க மாட்டீங்க ஹெச்ஆர், நீங்க உங்களோட பவரை காட்டுறீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், திடீர்னு ஃபோன் பண்ணி சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார், அங்க சார் இது சார் இது சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இது வந்து ஒரு எம்ப்ளாயி வெல்ஃபேர்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. எம்ப்ளாயி இல்லாம எம்ப்ளாயர் இல்லை. ஆமா ஆமா ஓகே, இதான் இந்த கம்யூனிஸ்டோட கான்செப்ட். என்னன்னா நான் இல்லாம நீங்க இல்ல, கம்பெனி இல்ல அப்படின்னு நினைப்பாங்க. பிசினஸ் பீப்புள்ஸோட கான்செப்ட் என்னன்னா நான் இல்லாம ஒர்க்கர் இல்ல. ஓகே, ரெண்டுமே ட்ரூ. ஓகே மியூச்சுவலா ஓகே புரியுது, அண்டர்ஸ்டாண்ட். ஆமா, நம்ம ஒரு யூனியனே வந்து ஸ்ட்ரைக் இல்லாம நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா நம்ம அவங்களோட ரெக்வயர்மென்ட்க்கு வந்து ஒரு மதிப்பு கொடுத்து ஃபுல்ஃபில் பண்றோம்ன்ற மாதிரி. ஓகே, அட்லீஸ்ட் we are trying to fulfill. ஓகே ஓகே பண்றோம் பண்ணல, பட் நம்ம trying to fulfill ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சாலே they will respect the organization, they will respect the HRs. ஓகே. so when they are respecting result என்ன பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே, நீங்க எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணனும்னா நீங்க அவங்களோட வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ற கெபாசிட்டி உள்ள ஆளா இருக்கணும். உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா உங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு அப்பதான் நான் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ரியாக்ட் பண்ண முடியும்.
ஓகே ஓகே. ஒரு கஷ்டம், ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம வந்து சரி பண்ண போறது இல்லை, நம்ம ஒன்றும் சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த கோமாளி படத்துல சொல்லுவான் பாருங்க, நீ யூ டோன்ட் வரி ஐ அம் வித் யூ அப்படின்னு நீங்க சொன்னாலே போதும். இதுதான் வந்து எம்ப்ளாயி எக்ஸ்பெக்டேஷன். ஓகே ஓகே. பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் இதுதான். நீங்க அதை எப்போ பண்றீங்களோ அவனுக்கு பிஎஃப்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அவன் வந்து சொல்லும்போது இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், இது உங்களோட பர்சனல், நீங்க தான் பார்த்துக்கணும்னு சொல்லாத அளவுக்கு, சரி நான் இப்போ கொஞ்சம் வேலையா இருக்கேன் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ நீங்க அவனுக்கு வந்து ஏதோ சம்திங் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே, அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கும்போது he feels happy. அவன் ஓகே ஓகே. அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் தான். ஆமா, ஒரு 4-5 பேர்கிட்ட போயிட்டு சார் கிட்ட கேட்டா ஒரு சரி பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் அவன் சொல்லும்போது they will start believe you. ஓகே. எப்போ அவங்கள பிலீவ் பண்றாங்களோ அப்போ they will respect you. ஓகே. ஆமா, ரெஸ்பெக்ட் பண்ணும்போது நீங்க சொல்றத அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. அவங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ப்ரொடக்ஷன் ஷெட்யூல்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். ஓகே. கிரிவன்சஸ் மெயின் மேஜர் இது. அதாவது கிரிவன்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரியல் கிரிவன்சஸ் ஆர் ரியல் கிரிவன்சஸ்னு ரெண்டு சொல்றாங்க. மேபி அவங்க கிரிவன்சஸ் உண்மையிலேயே ரியலா இருக்கலாம் இல்ல ரியலா கூட இருக்கலாம். ஓகே ஓகே. அதை நம்ம வந்து ரியலான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் ஹெச்ஆர் எனக்கு தெரிஞ்ச வரலாம். அதனால என்னவோ தெரியல, நாங்கள் வந்து மேன் பவர் ஹைரிங்ல வந்து பெரிய சேலஞ்சஸை நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணலை. நாங்கள் அவங்க எதனால வந்து லோயர் லெவல்ல ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற மைண்ட் செட் இல்லை, அந்த கேப்பபிள் இல்லைன்றதால தான் வந்து அவங்க அந்த லெவல்ல வேலை செய்யறாங்க. ஸோ நம்ம என்ன யோசிக்கணும்னா அவங்க தப்பு பண்ணும்போது சரி ஓகே அவங்க அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை அவங்க கிட்டன்னும் போது நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போகணும். ஒரு சிலர் ரொம்ப வேணுட்டே பண்ணிட்டே இருப்பான் ஒரு லிமிட்டை தாண்டியும். ஸோ சேச்சுரேஷன் ரீச் பண்ற வரைக்கும் தான் அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து அது வெஞ்சன்ஸ் கிடையாது. we are working for the better growth of people தான். ஆமா ஆமா. without people it is nothing. அப்போ ஒரு டைமுக்கு மேல அது கம்பெனிக்கு ஆப்போசிட்டா மாறணும் போது அதை எலிமினேட் பண்ண வேண்டியது நம்மளோட டியூட்டி. ஆமா ஆமா கரெக்ட். அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்ன்றது வந்து அதை நான் ஒத்துக்கிறேன், அது கரெக்ட் தான். ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்ம இது பண்ண முடியும், அதுக்கப்புறம் இந்த பாட்டில் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுற மாதிரி தான். ஆனா அதுக்காக வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம இது வந்து பர்சனல் கிடையாது, உங்களுக்கு எனக்குமான கான்ஃப்ளிக்ட் கிடையாது. இது வந்து ஆர்கனைசேஷனுக்கு அவன் சண்டை போடுறதால நல்லதா கெட்டதா, நல்லதுன்னா ஓகே, கெட்டதுன்னா ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியது வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வெல்ஃபேர் வந்து நிறைய பேர் இப்போ வெல்ஃபேர்ஸ் வந்து அதிகமாக எதிர்பார்க்குறாங்க எம்ப்ளாயிஸ். பழைய அந்த பெனிஃபிட்ஸ் இது வேணும் இது பண்ணணும். இது வந்து மேட்டர் ஆஃப் கம்ப்ளைன்ஸ் தான். கம்ப்ளைன்ஸ்ல கொடுத்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணாலே வெல்ஃபேர் நம்ம அதை ஃபாலோ பண்றது இல்ல. ஆக்டிங் ஓகே ஓகே இதுதான் போயிட்டு இருக்கு. சொல்லுங்க வேற எதனா சம்திங் ஸ்பெஷல் வாண்ட் டு ஷேர்? இல்ல இப்போ நீங்க இந்த டாக்ல வந்து இந்த கான்வர்சேஷன்ல ஒரு பாயிண்ட் நல்லா எனக்கு ரொம்ப இதுவாச்சு. ஸோ ஒர்க்கர்ஸ் நம்ம நல்லா பாத்துக்கிட்டா அதுவே ஒரு பெனிஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு. நம்ம எதுவும் ஸ்பெஷலா எஃபெக்ட் போட்டு அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது, ஸ்ட்ரைக்கிங்கா இருந்தது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒர்க்கர்ஸ் கூட நம்ம நல்லா ரேப்போ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இது மாதிரி பண்ணுன்னா அதுவே வந்து நம்ம ஆர்கனைசேஷனுக்கு பெனிஃபிட் கொடுத்துரும் சொல்றீங்க. நம்ம எதுவும் ஸ்பெஷல் எஃபெக்ட் போடணும் அந்த மாதிரி எதுவும் இல்ல, அதான் நம்ம கூட சிங்க்லயே இருப்பான். இல்ல சார் நல்லா இருந்தது, ஏதோ கொஸ்டின் இப்ப கிளியரா இருக்கு, ஒரு விஷன் வந்துருச்சு எப்படி நம்ம அப்ரோச் பண்றது. கான்வர்சேஷனுக்கு அப்புறம் சொல்றேன், டிஸ்கஷனுக்கு அப்புறம் நல்லா ஒரு இருந்தது. நல்லா இருந்தது. தேங்க்யூ யோ பிரகாஷ். நல்லா இருந்தது. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ்.